செக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாலைவேளை கூட்டத்தில் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, நம்ம நேரம் இல்லாத காரணத்தினால வெகு சீக்கிரமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் போகலாம். ஸோ நேற்றைய தினத்தில் நம்ம எங்கே விட்டோமோ அங்கே நம்ம தொடங்கலாம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உண்டான நன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஏறத்தாழ 5 காரியங்களை பார்த்து நேற்றைய தினத்தில் 6வது காரியத்தை நம்ம பேசி கொண்டிருந்தோம். அந்த 6வது காரியத்தை இன்றைக்கி தொடர்ந்து பேச விருப்பப்படுகிறேன். விசேஷமாய் இந்த 5 காரியங்கள் என்னென்னு நான் முதலாவது சொல்லிடுறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து அந்த ரத்தம் நமக்கு என்ன செய்தால் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினது. அல்லேலூயா. இந்த எல்லா சம்பவமும் பஸ்காவுக்கு கனெக்ட் பண்ணி தான் நம்ம பேசி கொண்டிருக்கோம். முதலாவது, எப்படி எகிப்து ஜனங்க ஆட்டு அடித்த உடனே இவங்க விடுதலை ஆகி போகிறாங்களோ, அது போல் நம்மளும் இயேசுவின் ரத்தத்தால் முதலாவது பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம். 2வது காரியம், அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. அதே போல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 3வது காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுச்சு. எதற்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்தது? பிசாசியுடைய கிரியைகளை அழிக்கும்படியாய், மேற்கொள்ளும்படியாய். 4வதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சுகத்தை தந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 5வதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை தந்தது. விசேஷமாய் 6வது என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செழிப்பை தந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். ஆசீர்வாதம்னு சொல்லலாம், ஆனால் ஆசீர்வாதத்துக்குள்ள செழிப்பு இருக்குது. பொருளாதார ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க பாருங்க, செழிப்பு என்றால். அப்போ இந்த பொருளாதார ஆசீர்வாதம் நம்மளுக்கு மிக முக்கியம். விசேஷமாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இன்று அன்னைக்கு வரைக்கும் அவர்கள் எப்படியா இருக்கிறாங்கன்னு கேட்டால், அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அடிமைன்றதை விட ஒன்றுமே இல்லாமல் தேவர் லிவிங் எம்டி, வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு நகை இல்லை, நட்டு இல்லை, அவங்களுக்குன்னு ஒன்றும் ஆஸ்தி இல்லை, அவங்களுக்குன்னு ஒன்றும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இல்லை. ஆனால் சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம், 37ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுது, கர்த்தர் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் என்ன பண்ணாராம், புறப்பட பண்ணினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் யாத்திராகமும் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35, 36 நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். அங்கே மோசே சொல்கிறாரு, நீங்கள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் போய் எகிப்து மக்களிடத்தில் என்ன பண்ணுங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. போய் கேட்ட மாதத்தில் கர்த்தருடைய கண்களை தயவு உண்டு பண்ணி அந்த வெள்ளியும் பொண்ணும் அவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாரி கொடுக்கும்படியாக என்ன பண்ணுறாங்க, செய்கிறார்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு வெளியே வரும்போது அநேக பேர் பணக்காரர்களாக வெளியே வராங்க. அதுதான் உண்மை. அல்லேலூயா. அதுதான் உண்மையும் சத்தியமும். அடிமையாய் வெளியே வரல, இவங்க அடிமையாய் வாழ்ந்திருந்தார்கள். இவங்க தேசத்துக்குள்ள வரும்போது அடிமையாய் வரல, தேசத்து வெளியே போகும்போதும் அடிமையாய் போகல, சுதந்திரர்களாய் இவர்கள் வெளியே போகிறாங்க. 1. 2வது, பணக்காரர்களாக போகிறார்கள். மிக பணக்காரர்களாய் போகிறாங்க. மிக பணக்காரர்களாய் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். காரணம் என்னன்னு கேட்டால், இவர்கள் 400 வருஷத்தின் சம்பளத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா ஒரே நாளில் இவர்களுக்கு கொடுத்தார். அதுதான் உண்மையான சத்தியம். அல்லேலூயா. 400 வருஷமாக இவங்க எவ்வளோ வேலை செய்தாங்க, எவ்வளோ இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு சம்பளம் வாங்க வேண்டியவர்களும் மறந்துட்டாங்க, கொடுக்குற முதலாளியும் மறந்துட்டார்கள். ஆனால் கர்த்தர் இவங்களுடைய கஷ்டத்தை, இவங்க செய்த வேலைகளை ஒரு நாளும் மறக்கல. அதனால் அவன் எதிரியுடைய கையில் இருந்த யார் வேலை வாங்கணும்னா அவனுடைய கையிலேருந்து இவனுக்கு ரிட்டர்ன்ஸ் தரணும், இவனுக்கு சம்பளத்து தரணும். எப்படி? வட்டி போட்டு தரணும். அதை 400 வருஷத்துடைய சம்பள பாக்கிய கர்த்தர் ஒரே நாள் இவர்களுக்கு தந்தார் என்றால், அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ வெள்ளி இருக்கும், எவ்வளோ பொண்ணு இருக்கும், எவ்வளோ விலை உயர்ந்த காரியங்கள் இவர்கள் பெற்றுக்கொண்டு இருப்பாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு 6 மாதம் சம்பளம் வரலன்னு வச்சுங்களேன், அந்த 6 மாதம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் 6 மாதம் சம்பளம் சேர்த்து போடுறேன்னு சொன்னால், அந்த 6 மாதம் சம்பளம் ஒரே டைமில் அக்கௌண்ட்டில் விழுந்தா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். சாதாரண ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 6 மாதத்துக்கு ஒன்றா 1,20,000 ரூபாய் வந்தால் அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் பாருங்கள். அது போல் ஒரு வருஷம் 6 மாதத்துடைய சம்பளம் அல்ல,
ஏறத்தாழ 400 வருஷ சம்பளத்தை ஒரே நாளில் கர்த்தர் எகிப்துடைய கரத்திலிருந்து இஸ்ரவேலுடைய கரத்துக்கு கொடுத்தார் என்றது பார்க்கும். அப்போ இவர்கள் வெளியே வரும்போது எப்படி வந்தாங்க? சாதாரணமாக வரல, பணக்காரர்களாக வராங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நான் சொன்னேன், அன்று இரவு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அதுதான் நான் சொன்னேன், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பு மாத்திரம் கொண்டு வரல, அந்த கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செழிப்பை கொண்டு வந்தது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இவர்களை, அடிமையாக இருந்த இவர்களை மிக பணக்காரர்களாய், லட்சாதிபதியாய், கோடீஸ்வரர்களாய் அந்த ஒரே நாளில், ஒரே நைட்டு இவங்களுடைய தலையெழுத்த மாறிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல், எப்படி இவங்ககிட்ட இவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்துச்சு, இவங்ககிட்ட எவ்வளோ கோல்டு இருந்துன்றதை பற்றி நம்ம பேசி கொண்டு இருந்தோம். அதில் முதல் சம்பவம் 2ஆம் அதிகாரத்தில் மோசே மலை மேலேருந்து கீழே இறங்கலை, சீனாய் மலையிலேருந்து கீழே இன்னும் இறங்காததுனால ஜனங்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டுறாங்க. என்ன இது, நம்மளை வழிநடத்த ஆட்கள் இல்லையே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஜனங்கள்லாம் கூக்குரலிட்டவொடனே ஆரோன் சொல்கிறாரு, சரிப்பா, உங்களுடைய குமாரர், உங்களுடைய குமாரத்தி, உங்களுடைய மனைவியுடைய காதுகளில் இருக்கிற காதணிகளை என்ன பண்ணுங்க, நீங்க தங்க காதணிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வந்த பிறகு இவருடைய காதுகளில் இருக்கிற கம்பல்களை வைத்து, ஏறத்தாழ நேற்று நம்ம சும்மா ஒரு ரஃபாக கனெக்ட் போட்டோம். ஒரு கண்ணுக்குட்டியை செய்யும் போது அது சின்னதாக செய்யலை, எல்லாரும் பார்க்குற அளவில் பெருசாக செய்திருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் கண்ணுக்குட்டி சைஸ்லனா செய்திருப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டி குறைந்தபட்சம் 30 இருக்கும், அதிகபட்சம் 50 கேஜி இருக்கும். அதில் நடுவா ஒரு நம்பராய் 40 கேஜி இருக்கலாம். பொதுவாக 30 கேஜிலேருந்து 50 கேஜி வரைக்கும் இருக்கலாம் ஒரு கண்ணுக்குட்டி. ஆனால் பொதுவாக ஒரு கண்ணுக்குட்டி 40 கேஜி நம்ம வச்சுக்கினா கூட 40 கேஜி கம்மி தான் ஆக்சுவலி. ஆனால் குறைஞ்சபட்சம் 40 கேஜின்னு வச்சா கூட இவருடைய காதுகள் இருக்கிற கம்பல்கள் எடுத்து 40 கேஜிகளில் ஒரு கண்ணுக்குட்டியை செய்கிறாங்கன்னு என்றால், இன்னும் இவருடைய கழுத்தில் இருக்கிற ஆபரணங்கள், இவருடைய கையில் இருக்கிற ஆபரணங்கள், இவருடைய காலில் இருக்கிற ஆபரணங்கள், இன்னும் பையில் இருக்கிற ஆபரணங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு அதை கால்குலேட் பண்ண கூடல அவ்வளோ வச்சு கொண்டு இருக்கிறாங்க. சும்மா கம்பல்களை கைட்டிய 40 கிலோல இவங்கள 40னா எக்ஸாக்டா இல்லை, நம்மளுடைய சும்மா ஒரு ரஃப் கால்குலேஷன் பிரகாரம் 40 கிலோ என்ன செய்றாங்க, கண்ணுக்குட்டியை செய்றாங்க என்றால் இவங்க கிட்ட இன்னும் அதிகமாக இருக்கு. அதை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம். இது முதல் முறையாக விக்கிரகத்தை செய்யும்படியாய், இது கடவுளை ஆராதிக்க அல்ல, விக்கிரகத்தை செய்யறதுக்காக, அவங்கள வழிநடத்த ஆள் இல்லை, அதனால அவங்கள வழிநடத்துறதுக்காக ஒரு ஆள் வேணுன்றதுக்காக தான் காதில் இருக்கிற ஒரு கம்பல் எடுத்து கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, லீடருடைய சத்தத்தை கேட்கணுன்றதுக்காக. ஸோ பொதுவாக எகிப்தியர்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால், அவர்களை வழிநடத்துகிற கடவுள் தான் கண்ணுக்குட்டி. எகிப்தியர்கள் ஒரு வழிநடத்துதல், த காட் ஆஃப் லீடிங், வழிநடத்துகிற ஒரு கடவுள் வேணும். வழிநடத்துகிற கடவுள் யார் என்றால், எகிப்தியர்களுக்கு யார் என்றால் அது கண்ணுக்குட்டி தான். அதுக்கு எங்கன்னா போகணுன்னா, ஆண்டவரே என் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை வழிநடத்துங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை தான் இவங்க வேண்டுவாங்க, கண்ணுக்குட்டியை தான் வேண்டுவாங்க. அதனால தான் ஆரோன் யார் என்றால், ஆரோன் ஒரு ஆசாரி. ஆசாரின்னா என்ன தெரியுமாங்க, இந்த தங்கம், இந்த இரும்பு வேலைகள், இந்த பித்தளை வேலைகள், இப்படியாப்பட்ட இது என்ன சொல்றது, ஸ்மித்துன்னு வாங்க பார்த்தீங்களா, கோல்ட் ஸ்மித்து அல்லது அயன் ஸ்மித்து, இந்த மாதிரி அவன் ஒரு ஆசாரியனாக இருக்கிறபடியால் தான் அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் அதை கண்ணுக்குட்டியை ஒரு அழகாக என்ன பண்ணுறாங்க, வடிக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை அந்த கோல்டெல்லாம் தூக்கி நெருப்பில் போட்டாங்க, அது கண்ணுக்குட்டியாக மாறிச்சு. இல்லை அப்படியெல்லாம் மாறல, ஆரோன் தான் அதை என்ன பண்ணுறாரு, செய்கிறான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஸோ இது விக்கிரகம், அந்நிய தெய்வத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய தங்கத்தினால இவங்க செய்கிறாங்க. ஆனால் அடுத்த ஒரு காரியங்களை 35ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். என்னென்னு கேட்டால், கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் தேவன் தங்கும்படியாய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த சொல்கிறார். அதுக்கு பேர் தான் என்னன்னா ஆசாரிப்பு கூடாரம். அது
ஆசாரிப்பு கூடாரம், தேவனுடைய பிரசனத்தை பார்க்க முடியும், தேவ மகிமையை பார்க்கணும், பலிப்பீடத்தை பார்க்கலாம், பலிகளை பார்க்கலாம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக அநேக காணிக்கையில் வாங்குறாங்க. நீங்கள் 5ஆம் வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா அங்கே கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்கிறாரு. தங்கம், பொண்ணு, அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெள்ளி, ஏகப்பட்ட காரியத்தை அப்படியே வரிசையாக பட்டியலிடுகிறாரு. ஏன்னா இந்த பொருட்களெல்லாம் வைத்து அங்கே இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாய். அப்போ ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அதே ஜனங்க, எந்த ஜனங்க எகிப்துல வாசம் செய்து கொண்டிருந்தாங்க பாத்தீங்களா, அடிமையாய், அதே ஜனங்க கிட்ட ஆரோன் கேட்கிறார், மோசே கேட்கிறார், என்னன்னா உங்களிடத்துல இருக்கிறவைகளை ஒன்றை தேவனுக்கு காணிக்கையாயிட்டு வந்து என்ன பண்ணுங்க, கொடுங்கன்னு சொல்லும் போது ஜனங்க மனப்பூர்வமாய், வாசிக்கலாமா 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை, 35:22. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்கள் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினர். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாய் செலுத்தினார்கள். சொல்லுங்க, பொன்னை காணிக்கையாய் செலுத்து. அந்த மாதிரி ஒரு காலம் வரணும் பாருங்க. இத பொன்னை காணிக்கையாய் செலுத்துகிறார்கள். இல்லைங்க, அப்பெல்லாம் ரொம்ப சீப்பாங்க பொண்ணு, அப்பெல்லாம் சீப்புன்னு ஒன்றும் இல்லை, அப்போ கூட கோல்டு தான் வேல்யூவே. அப்போ பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போது அவங்களுடைய கழுத்தில் இருக்கிறதும் காதில் இருக்கிறதும் விரலில் இருக்கிறதும் என்ன சொல்றது, எல்லாவற்றையும் ஆரன்கள், காதணிகள், மோந்திரங்கள், இவைகள் எல்லாம் சகலவித ஆபரணங்களையும் இவங்க என்ன பண்ணாங்களா, காணிக்கை கொடுத்தாங்களா. அவர்களுக்கு கொடுத்த காணிக்கை எப்படியா இருந்துச்சா, பொன் காணிக்கையா இருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் இவங்க யாரு, அடிமையா இருந்தவங்கிட்ட எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டா, எகிப்தியர்கிட்ட இவங்க கொள்ளையடித்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். அந்த கொள்ளையை குறித்து நம்ம பேசணும். என்ன, எகிப்தியர்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் லூட் பண்ணிக்கிறாங்களாம், அப்படியே வழிச்சு எடுத்துக்கிறாங்க. நான் தான் நேற்று தினத்தில் சொன்னேன், இவங்க வந்துட்டு பிறகு எகிப்தின் சேனைகள் துரத்தின்னு வர்றதுக்கு காரணம் அநேக காரணம் இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, எகிப்துடைய வீட்டில் சாமான கழுவுறதுக்காக என்ன பண்ணல, இவங்கள வந்து துரத்தின்னு வரல, இருக்கிற சாமானத்தெல்லாம் இவங்க தூக்கின்னு போயிடுறாங்க. அதான் நம்ம பார்த்தோம் நேற்று. என்னங்க உண்மையா நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன், இதை பற்றி நான் இன்னும் நேற்று தினத்தில் யோசிச்சுருக்கும் போது, இன்னொரு என் நண்பர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. என்னன்னு கேட்டால், எகிப்தியர்கள் இடத்துல போய் இவங்க கேட்குறாங்க, கேட்ட மாதத்தில் வாரி கொடுக்குற அளவில் அவங்க பெரிய வள்ளல்கள் இல்லை, அவங்க அடிமைகளாக வச்சுருந்தாங்க. கொடுக்கிற ஒரு தயால குணம் படைத்தவர்கள் இல்லை எகிப்தியர்கள். அப்ப எப்படி வாரி கொடுத்துட்டாங்க, அப்போ அங்க எதுவும் நடந்துக்குது. கர்த்தர் அவருடைய கண்கள்ல தயவை உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்ற மாதத்துல நான் அதை எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த சயின்ஸ்ல வந்து பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஹிப்னோட்டிசம்னு சொல்லுவாங்க. ஹிப்னோட்டிசம்னா மயக்கிறதுனா ஒருத்தருடைய கண்ணை ஒருத்தர் அப்படியே பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே எங்கேயோ சுயநிலை அப்படியே தான் மயக்கணுன்றது. அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுது தானுங்க? மயக்கிறதுனா அந்த மாதிரி மயக்கிறது இல்லை, இது வந்து நம்மள அறியாமலே அவங்க கேட்குறதெல்லாம் வந்து எத்து தர மாதிரி, அவங்க கேட்குறதெல்லாம் வாரி தர மாதிரி, கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. ஸோ ஒருவேளை அப்படி ஆகிட்டு இருப்பாங்களா? கர்த்தர் வந்து போய் கேளுன்றாரு, இவங்க போய் கேட்டவொன்னே அவங்க ஹிப்னோட்டிசம் ஆயிடுறாங்க. அவன் என்ன கேட்குறான், தங்கம், வெள்ளி, பொண்ணு, அப்புறம் ஆபரணங்கள், அப்புறமேட்டுக்கா வஸ்திரங்கள். அப்படியா? இவன் மைண்ட் என்னாச்சுன்னே தெரில. கர்த்தர் இவங்க கண்களில் அவங்களை குறித்து தயவு உண்டு பண்ணார். தயவுனா பாவங்க அப்படின்ற மாதிரி இல்லைங்க. தயவுன்னு போது அப்படித்தான், ஐயோ பாவம் பிச்சதுங்கானே, தயவா அவனுக்கு இறங்கி ஒரு 10 ரூபாய் போடலாமே, இல்லை. அந்த தயவு ஜாலின்னு வாங்க, சாரி ஜாலி தெலுங்கு, அது இறக்கப்பட்டு போறது வந்து, இறக்கப்பட்டு எவ்வளோ போடுவான்? இறக்கப்பட்டு ஒரு சொத்தை எழுதி வச்சுடுவீங்களா? ஐயோ ரோட்டில் பிச்சைக்காரங்க இறக்கப்பட்டு என்னுடைய தாலி செயின் 5 பவுன் நான் அப்படியே கழட்டி குத்துட்டேங்க, அவ்வளோ இறக்கம் படித்தவங்களா நீங்க? ஒன்றும் அவ்வளோ இறக்க படித்தவர்கள் இல்லை. ஆனால் அங்கே ஏதோ நடந்திருக்குது. கர்த்தருடைய கண்கள், அவங்க கண்களில் என்னவோ ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. இவங்க போய் எல்லாவற்றையும் வாரி கொடுத்தபடியால் தான் பைபிள் சொல்லுது, இவர்கள் இஸ்ரவேலர்களை கொள்ளையடித்தார்கள். ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் எல்லாமே
எகிப்தியர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இஸ்ரவேல்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள். கொள்ளையடித்து கொண்டு ஒரு சேனையா என்ன பண்றாங்க, போய் கொண்டிருக்கிறார்கள். அங்க ஜனங்க மாத்திரமே ஏறத்தாழ 6 லட்சம் புருஷர்கள். ஒரு வேத வல்லுநர்கள் சொல்றாரு, குறைந்தபட்சம் 30-25 லட்சத்துக்கு கம்மியா ஆட்கள் இருக்க மாட்டாங்களாம். அதை விட அதிகமாய் ஆடு மாடுகள் இருந்துச்சு. அதை விட அதிகமாய் சொல்லலாம், இப்படி 1 கோடி ஆடு மாடுகள் கூட இருந்திருக்கலாம். மிருக ஜீவன்கள் 1 கோடி மிருக ஜீவன்கள் கிட்ட இருந்திருக்கலாம் பாருங்க. அவ்வளோ மிருக ஜீவன்கள். ஒரே இரவுல கர்த்தர் இவர்களுக்குரியதெல்லாம் இவருக்குரியதாய் மாற்றினார். காரணம் என்னென்றால் ரத்தம். சொல்லுங்க, ரத்தம். ரத்தம். அந்த ரத்தமே விடுதலை ஆக்குறது மாத்திரம் இல்லாமல் அந்த ரத்தம் இவர்களை செழிப்பாக்கினது. அந்த ரத்தம் இவர்களை ஆசீர்வதித்தது. அந்த ரத்தம் இவர்களை பணக்காராக்கினது. அந்த ரத்தம் ஒண்ணுமே இல்லாம ஏதோ ஒரு வஸ்திரத்தை போட்டுன்னு, ஏதோ உடம்ப மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வஸ்திரத்தை போட்டுனாங்க. ஆனா அப்படியாப்பட்ட ஆட்கள் தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க காதுல இப்ப வாசிச்சோம் பாத்தீங்களா, என்னென்ன பொருள் அது? காதணிகள். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும், அஸ்த கடகங்கள், காது அணிகள், அப்புறம் மோதிரங்கள், ஆரன்கள். இதெல்லாம் போட்டுனா இவங்க செங்கல் வேலை செய்ய அர்த்தம் இருப்பாங்க. இதெல்லாம் போட்டுனா வீட்டு வேலை செய்திருப்பாங்க. இதெல்லாம் போட்டுனா அடிமையா இருந்திருப்பாங்க. இல்ல, இதெல்லாம் இல்ல அவங்க கிட்ட உண்மையா. ஆனா எப்போ இதெல்லாம் கெட்டுச்சோ அதெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அணிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப வனாந்தரத்துல அவ்வளோ வெயில்ல பட்டு போடவே கட்டுன்னு அப்படியே காதணிகளும் அப்படியே ஆரன்களும் நெக்லஸுங்களும் மோதிரங்களும் போட்டுதான் இவங்க என்ன பண்றாங்க, போயின்னு இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்க, அவங்க போற வழியில எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா யாரோ ஒரு ஓட்டாண்டி ஒரு பரதேசி ரோட்ல போயிருந்தா யாரோ பாவம் பிச்சைக்காரர்கள் போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா இவங்களை பார்த்தா கோடீஸ்வரர்கள். அவங்களுடைய ட்ரெஸ், அவங்க போட்டுனுக்கிறதெல்லாம் உலகத்திலே பெஸ்டான கண்ட்ரி அந்த காலகட்டத்தில் எதுன்னு கேட்டா எகிப்து. அந்த தேசத்தை இவங்க சூறையாடினாங்கன்னா, அந்த தேசத்தை இவங்க கொள்ளடிச்சாங்கன்னா, அந்த தேசத்துடைய பொருட்களை இவங்க அணிந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்கன்னா, இவங்க எப்படியாப்பட்ட ஒரு அந்த மார்ச் அவங்க போய்க்கணும், அந்த வழி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய உடைகள், ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப அழகானவங்க. எகிப்தியர்கள் தான் கருப்பா இருப்பாங்க பாருங்க. இஸ்ரேலர்கள் எப்படியாப்பட்டவங்க, சௌந்தரியம் நிறைந்தவர்களாம் பாருங்க, ரொம்ப அழகானவங்க. ஜோசப் ரொம்ப ஒரு அழகான மனுஷன், அழகான ஆட்கள் பாருங்க, நல்லா வெள்ளையா ஹைட்டா கேர்லி இயர்ஸோடு இருக்கிற ஆட்கள் யாரு, இஸ்ரேலர்கள். அவங்கள அலங்காரம் பண்ணா எப்படி இருப்பாங்க பாருங்களேன். அதான் நான் சொன்னேன், நீங்க அப்படியே உங்க மைண்ட்ல தூசியோடு தாடியோடு அழுக்கா அப்படியே ஒரு பெட்ஷீட்டு போத்தின்னு அப்படியே போயின்னு அந்த மாதிரி மைண்டோட பார்க்காதுங்க. இவங்க அந்த எகிப்தை சூறையாடி ஆடிக்கொண்டாங்க. எகிப்துடைய அந்த வல்லரசான அந்த நாட்டினுடைய கொள்ளையடித்தார்கள். அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு, அவங்களுடைய நகையெல்லாம் போட்டுன்னு இவங்க வழியில போடும்போது அந்த எப்படியாப்பட்ட ஒரு காட்சியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பயங்கரமான ஒரு காட்சியா இருக்கும் பாருங்க. அதுதான் இஸ்ரேவேலுடைய பிரயாணத்துடைய நிலைமை. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க, பயங்கரமா இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரத்தம் ஒரே இரவுல இஸ்ரேல் தேசத்துடைய பொருளாதாரம், இஸ்ரேல் மக்களுடைய பொருளாதாரத்தை மாற்றினது. என்ன நிலையிலிருந்து என்ன நிலைக்கு? அடிமை என்ற நிலையிலிருந்து கோடீஸ்வரன் என்ற நிலை, எம்டின்ற நிலையிலிருந்து, ஒன்று வெறுமை காலின்ற நிலைமையிலிருந்து நிறைவுன்ற ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுக்கு கொடுக்கும் போது இவர்கள் எப்படி கொடுத்தாங்க? மனப்பூர்வமா, யாருமே கட்டாயத்தோடு அல்ல, மனசு சங்கடப்பட்டு கொண்டு அல்ல, மனப்பூர்வமாய் அவர்கள் கழித்து தராங்க. காரணம் என்ன? அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ரெண்டாவது அவங்க புரிஞ்சு கொண்டாங்க, இதெல்லாம் அவர் கொடுத்ததுங்க, இதெல்லாம் நாங்க சம்பாதித்தது அல்ல. ஒன்று நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ளணும், 400 வருஷம் அவங்களுடைய பிரயாசத்துக்கு அவங்களால ஒரு பலனும் இல்லை. ஆனா ஒரே இரவு கர்த்தர் கொடுத்த பலனால இவ்வளோ காரியத்தை அவர்களை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அதுதான் நான் சொல்ற பாருங்க, நம்ம கஷ்டத்தை நீங்க பார்க்காதுங்க. என் கஷ்டம், என் சம்பாத்தியம் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியாது.
ஒண்ணுமே சேர்த்து வைக்க முடியாது. உன் கஷ்டம் போது, உன் சம்பாதின் போது, நானு ஓடா தேய்றேன், நான் வேர்வையா ரத்தமா சிந்துறேன் அப்படின்றதுனால ஒண்ணுமே சேர்த்து வைக்க முடியாது. அப்ப ஆசீர்வாதத்துக்கு உங்க பலத்தை நம்பாதீங்க, ஆசீர்வாதத்தினால உங்க சம்பாதியத்தை நம்பாதீங்க, ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய இதை நம்பாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரே, என் கஷ்டத்தினால நான் ஆசீர்வாதமாய் செழிப்பா ஆக போறதில்ல, உங்களுடைய தயவுனால, உங்க இரக்கத்தினால, உங்க குமாருடைய ரத்தத்தினால என்னை ஆசீர்வதிங்கன்ற அந்த மனநிலைக்கு நம்ம தள்ளப்படணும். அந்த மனநிலை நம்ம இருக்கோம் என்றால், அந்த ரத்தம் தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, அந்த ரத்தம் தான் இவ்வளவும் தந்தது. அந்த ரத்தத்தை தந்த தேவனுக்கு, தேவகுமாரனுக்கு, பிதாவுக்கு நான் எல்லாவற்றையும் தரேன் தான் இங்க தராங்க. அவங்க சம்பாதிச்சிருந்தா அவங்க கொடுக்க மனசு வராது. பொதுவாக பாருங்க, ஒரு பொருளை வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அவங்க சில அப்படியே வச்சுப்பாங்க, யாருக்குமே கொடுக்க மனசு வராது. அவங்க ரொம்ப பிசுனாரி ஆட்களாக இருப்பாங்க பாருங்க, அந்த அந்த எண்ணம் உள்ள ஆட்கள் எல்லாம் பாருங்க. இன்னும் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறது, நீ அவங்களுக்கு குத்துனுக்கிறியே, ஏன் அவ்வளோ கொடுத்த, ஏன் அப்படி கொடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் படிக்கிறவர்களா இருப்பாங்க பாருங்க. அவங்க பாருங்க, நான் அதுதான் சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இது என்னால உண்டாதுன்ற மனநிலை விட்டுட்டு இது கர்த்தரால உண்டானதுன்ற மைண்ட் வரும்போது உங்களுக்கு எளிதாய் அந்த என்ன சொல்றது, வாரி தர அந்த வள்ளல் மனது உங்களுக்கு வரும், கொடுக்கிற மனசு உங்களுக்கு வரும். ஏன்னா இதை கொடுத்தவர் கர்த்தர், இதை நான் மறுபடியும் கொடுக்கும்போது மறுபடியும் கர்த்தனுக்கு கொடுப்பாருன்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுனால தான் கர்த்தருக்கு வாரி வாரி கொடுத்துனுக்குறாங்க, வாரி வாரி கொடுத்துனுக்குறாங்க பாருங்க எல்லாமே. இப்போ ஏன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அங்க என்ன சேட்டு கடை இருந்துச்சு வச்சு பணத்தை வாங்கி சாப்பிட்டுறதுக்கு? சேட்டு கடை இல்லை. அங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் என்ன சொல்றது, முத்து ஃபைனான்ஸ் மாதிரி இருந்து ஏதாச்சும் இருந்துச்சா? தங்க தலாத்துன்னு போயிட்டு வச்சுட்டு பணமா வாங்கி ஆடு மாடுங்களெல்லாம் வாங்கி போகலாம் இல்லை. அப்ப வனாந்தரத்துல உங்களுக்கு நகை எப்படியா இருந்துச்சு, என்ன பிரயோஜனமா இருந்துச்சு? ஒரு பிரயோஜனமே இல்லை அதை வச்சுன்னு. ஐயோ நம்ம கிட்ட இருந்தா இதை வச்சு இதை வித்து ஏதாச்சும் வீடு கட்டிக்கலாமே, இதை வச்சு ஏதாச்சும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல இல்ல இல்ல, அங்க அது ஒன்றும் யூஸ் இல்லை. அது வெறிய ஆபரணங்கள் தான், அங்க வெறிய ஆபரணமா தான் இருக்குது. அது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அசல்ட்டா அவங்களுக்கு மாறல. ஆனாலும் இட்ஸ் அ வேல்யூபிள், ஆனாலும் அது என்னது மதிக்கப்பட ஒன்று. ஏன்னா இவங்க போய்கொண்டு காணாங்க போறாங்க, அங்க இது யூஸ் ஆகும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் கழித்து எல்லாமே இல்லை இருக்கிறதுல கொஞ்சம் கர்த்தருக்கு தராங்க. அதை வைத்து என்ன பண்றாங்க இவங்க, தேவாலயத்தைன்றதை விட ஆசாரிப்பு கூடாரத்தை அவங்க என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. அதுல அநேக தங்க வேலைகள் எல்லாம் இருக்கு, அந்த தங்க வேலைகளுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அநேக சாமானம், அது அநேக பொருட்கள் அங்க செய்யறாங்க, அவைகளுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. தங்க ஆபரணங்கள், தங்க என்ன சொல்றது குத்து வழுக்குகள், தங்க உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் அப்படியாப்பட்ட அநேக காரியங்களுக்கு இந்த தங்கத்தை என்ன பண்றாங்க, உபயோகப்படுத்த நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த தங்கம் கர்த்தர் கொடுத்தது. இந்த தங்கம் இஸ்ரவேல் எகிப்தியர் இடத்துல இருந்து என்ன பண்ணுது, இவர்கள் கொள்ளையடித்தது, திருடுந்தல்ல, கர்த்தர் கொடுக்க செய்தது. இவைகள்னால தான் அந்த ஆட்டுக்குட்டி அன்றைய இரவு பலியானதான் இவர்கள் இவ்வளவு செல்வந்தர்களாய் மாறிட்டார்கள். அது செல்வந்தம் அவங்களை விட்டு போகல. இவர்கள் போயிட்டு எகிப்து கானான் தேசத்துக்குள்ள போய் அடிமையாகி வாழல. கானான் தேசத்துல பிச்சைக்காரெல்லாம் இல்லை, கானான் தேசத்துல பஞ்சத்துல இவர்கள் வாழல. அந்த செழிப்பு தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்துனே இருக்குது பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலாமும் விசாலமான இடத்தை தான் தராரு. ஒரு தேசம் புதிதாக தொடங்குன்னா ரொம்ப பஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். இந்திய தேசத்துல கூட நீங்க வரலாறு நீங்க படிச்சு பாருங்களேன். 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு. 1947 அப்புறம் தேசத்துல ஏகப்பட்ட பேர் சாவுறாங்க பசினால, ஏகப்பட்ட பேர். ஏன்னா கவர்மெண்ட்னு ஒன்று இல்லவே இல்லை, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகல. 1950 தான் எல்லா இந்திய தேசமே ஒன்னா இணையறாங்க, எல்லாமே இணைந்து. அதனால தான் நம்ம பாருங்க, நம்ம 1947 ஆகஸ்ட் 15 நம்ம என்ன கொண்டாடுறோம், சுதந்திர தினம் கொண்டாடுறோம். ஆனா ஜனவரி 26 குடியரசு. அது என்ன குடியரசு, ரிப்பப்ளிக் ஆகிறோம், நம்ம ஒரு நிலை ஆகிறோம். நம்ம எல்லாருமே எல்லா ஸ்டேட்டும் ஒன்னா இணைகிறோம், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. ரேஷன் கார்டு, ரேஷன் அரிசி, ஜனங்களுக்கு சாப்பாடு, ஜனங்களுக்கு மெடிக்கல் தரணும், இதெல்லாம் இல்லை. அவன் போயிட்டான், எல்லாமே எல்லாத்தையும் விட்டு போயிட்டான். அவன் யார் இருந்தாங்க?
இதை மெயின்டைன் பண்ண யார்? ஒரு டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்ணுறது ஆள் இல்லை. கவர்மெண்ட் இல்லாத போது நம்ம யார் பார்த்துப்பாங்க? நமக்கு எப்படி தண்ணி வரும், நம்மளுக்கு எப்படி சாப்பாடு வரும், நம்மளுக்கு எப்படி அரிசி கிடைக்கும், நம்மளுக்கு எப்படி என்ன சொல்றது மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கும்? பணம் இருக்கிறவன் எங்கேயோ போய் பண்ணிக்கிறான், பணம் இல்லாதவன் செத்து கொண்டு இருந்தாங்க. அநேக பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு தேசம் ஒரு புதிதாகி வரும்போது அந்த தேசத்தில் அநேக அழிவுகள் வரும், அநேக பிரச்சனைகளை, கான்ஸ்டியூஷனல் பேஸ்டான ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அப்படி போன உடனே யோசுவா பிரித்து குத்துறார். ரூபன் கோத்திரத்துக்காவது, சிமியன் கோத்திரத்துக்காவது, லேவி கோத்திரத்துக்கு, இது அவங்களுக்கு நிலம், அவங்களுக்கு ஆஸ்தி எல்லாமே கொடுத்துட்றாங்க. இவங்க 400 வருஷத்துக்கு தான் பஞ்சத்தில் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டாங்க. அங்கேருந்து வெளியே வந்த உடனே இவங்க வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை. வனாந்தரத்தில் இவர்கள் விதைக்கலாம் அறுக்கல, வானத்திலிருந்து டைமுக்கு டைம் மண்ணாவை கருத்து தரார். அதை வாரி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை, டெய்லி ஃப்ரெஷ். ஏன்? தினந்தோறும் நான் உன்னை போஷிக்கிறவனா இருப்பேன், தினந்தோறும் நீங்க சாப்பாட்டுக்கு என்ன நம்பி வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். வானத்து பறவைகள் பாருங்க, விதைப்பதும் இல்லை, அழுப்பதும் இல்லை, களஞ்சங்கள் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனா அவைகளை போஷிக்கிற பரமபிதா உங்களையும் அது போல வானத்தின் பறவைகளை போஷிக்கிற போல கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வனாந்தத்தில் போஷித்தார். காரணம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். தண்ணீரை கொடுத்தார், காரணம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். மாறாவை மதுரமாக்கிறார், காரணம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். என்னைக்கு ரத்தம் சிந்தப்பட்டதோ, என்னைக்கு நிலக்கால் மேல பூசப்பட்டதோ, என்னைக்கு இந்த குடும்பங்களுக்காக பஸ்கா ஆட்டு அடிக்கப்பட்டதோ, அன்னிலிருந்து இவங்க வாழ்க்கை மாறினது. அன்னிலிருந்து இவர்கள் ரத்தத்தினால மறைக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் பாதுகாத்து கொண்டே வரார், போஷித்து கொண்டே வருகிறார், ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். அப்படி காத்து செழிப்பாய் தான் இங்க செழிப்பாய் தான் வாழ்ந்து கொண்டு வருகிறாங்க. அந்த செழிப்போடு தான் கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு போறார். அங்கேயும் அவர்கள் செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை அறியாதவர்கள் கர்த்தர் போய் கேளுனாரு, கேட்காதவர்கள் கிட்ட கோல்டு இருந்திருக்குமா? இருந்திருக்காது. கர்த்தர் தேவாலயத்தை கட்டுறதுக்கு எல்லாம் கோல்டு கொடுக்கணும்னு கொடுக்கும்போது கோல்டு இல்லாதவங்க கோல்டு குத்திருக்க முடியுமா? குத்திருக்க முடியாது. கோல்டு இல்லாதவர்கள் போய் கானான் தேசத்தில் செழிப்பா மறுபடியும் வாழ்ந்திருக்க முடியுமா? இருந்திருக்க முடியாது. அப்ப ஆப்ஷன் இருந்துச்சு, வசதியா வாழ்றதுக்கும் வாழ்ந்தாங்க, தரித்திரமாய் வாழ்றதுக்கும் ஆப்ஷன் இருந்துச்சு. வாழ்ந்தாங்களா? தரித்திரமாகவும் வாழ்ந்தாங்க. ஏன்? கர்த்தர் போய் கேளுன்னு சொன்னார், கேட்கல. ஆடு மாடு அவங்களதெல்லாம் ஓட்டுன்னு வந்துருன்னு சொன்னார், ஓட்டுன்னு வரல. அப்போ அவங்க கிட்ட ஆடு மாடுக்குது, ஐயோ அவங்கக்கிட்ட மட்டும் ஆடு மாடுக்குது, என்கிட்ட இல்லையே. நீ தான் கேட்கலையே. அவங்ககிட்ட தங்க ஆபரணங்கள் டிசைனா போடுறாங்களே, நம்ம கிட்ட இல்லையே. ஏன்னா அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டாங்க, நீங்க கேட்கல. எல்லாருக்குமே தான் கர்த்தர் தயவு உண்டு பண்ணார். பாருங்க, எல்லாருடைய கண்களை தான் கர்த்தர் தயவு உண்டு பண்ணார் கொடுக்கும்படியாய். ஆனா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் அநேக பேர் இது போலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், எப்படி ஆட்டுக்குட்டின் ரத்தம் இவர்களை செழிப்பாக்குனதோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் நம்மளை செழிப்பாக்குனது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8:9 பாருங்களேன். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னங்க, அவர் எப்படியாப்பட்டவரா? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. யாரு ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு? யாரு சொல்லுங்க. நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு கிறிஸ்து எனக்காக தரித்திரமானாரா. கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் பிழைக்கும்படி பஸ்கா ஆடு என்னாச்சு? பலியாச்சு. இதற்காக பிழைக்கும்படி, பாதுகாக்கும்படி, பிழைக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, செழிப்பாகும்படி, ஐஸ்வர்யவான் ஆகும்படி, எல்லாத்துக்காகத்தான் அந்த ஆட்டுக்குட்டி பலியாச்சாங்க. அதே போலதான் கிறிஸ்து எனக்காக பலியானார். என் பாவத்துக்காக ஓகே, என் சாபத்துக்காக ஓகே, என்னுடைய சுகத்துக்காக ஓகே, என் பாவ மன்னிப்புக்காக ஓகே, எல்லாம் ஓகே. கடைசியாய் நான் ஐஸ்வர்யவானாய் ஆகும்படிக்காகத்தான் சிலுவையிலே அவர் தரித்திரமானார். என்ன தரித்திரம்? இதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தரித்திரம்னா என்ன?
சில காரியங்களை நான் சொல்கிறேன், அதை நம்ம கண்டிப்பாக நாளைக்கு பார்ப்போம். ஆனால் ஒன்று இன்னைக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்து எனக்காக தரித்திரமானார். காரணம் என்ன? நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாய். அதுதான் சொல்லப்படுது. அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே. கல்வாரி சிலுவையில் நிர்வாணியாய், ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாய், அடிமையின் ரூபமாக இருந்து, ரத்தம் தன் சரீரம் முழுமையாக ரத்தம் சிந்தப்பட்டு தரித்திர நிலைமையில் அவர் மரிக்கிறார். தரித்திர நிலைமையில் அவர் மரிக்கிறார். சாபமாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாய். தரித்திரமாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் சிலுவையில். காரணம் என்ன? நீங்களும் நானும் ஐஸ்வர்யவனாய் ஆகும்படிக்கு. ஆனால் ஒன்று, இதை விசுவாசிக்கிறவர்கள், இதை நம்புகிறவர்கள், இதை பெற்றுக்கொள்ளும் விருப்பப்படுகிறவர்கள் அப்படியாகவே வாழ்வார்கள். ஆனால் ஏன் எனக்கு செழிப்பு, ஏன் எனக்கு ஆசீர்வாதம், ஏன் எனக்கு பொருளாதாரம், இந்த பூமியில் எனக்குன்னு ஒன்றும் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், நகை வேண்டாம், நட்டு வேண்டாம், கார் வேண்டாம், பங்களா வேண்டான்ற அந்த எண்ணம் உள்ளவர்கள் கர்த்தர் ஒருபோதும் தருறதில்லை. பாருங்க, வேண்டான்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேணும்னு விரும்புகிறவர்களுக்கு நம்ம நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். என் நிமித்தம் அவர் தரித்திரனார், நான் ஐஸ்வர்யவனாய் ஆகும்படி ஐஸ்வர்யமானாய் இருந்த இயேசு தரித்திரமானார். அப்படின்னா என்ன? அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு அவருடைய அக்கௌண்ட்டை 0 பேலன்ஸ் ஆக்குறாராம். இதுதான் இங்கே நடக்குது. இதுதான் சொல்கிறார், இதுதான் சொல்லப்படுதுங்க. அவர் ஐஸ்வர்யவனாய் இருந்தாரா? அவர் ஐஸ்வர்யம் இருந்தாரா? நம் நிமித்தம் என்னானார் அவரு? வாசிங்க மறுபடியும் அந்த வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். அவர் ஐஸ்வர்யவனாய் இருந்தும், ஐஸ்வர்யம் உள்ளவராய். அப்ப அவர்கிட்ட ஐஸ்வர்யம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படி. நாம் யார் ஆகணுமா? நாம் ஐஸ்வர்யனாய் ஆகும்படிக்குத்தான் உங்கள் நிமித்தம் கிறிஸ்து நம் நிமித்தம் தரித்திரமானார். இன்னைக்கு இயேசு ஏன் சிலுவையில் தரித்திரமானார்னா எனக்காக, என் நிமித்தம், என்னால. ஏன் என்னால்னா நான் ஐஸ்வர்யவானாய் ஆகும்படியாக்கத்தான் அவர் என் நிமித்தம் தரித்திரனானார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என் பாவம் மன்னிக்கிறதுக்காகத்தான் அவர் பலியானார்னா அந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? பெற்றுக்கொள்ளணும். நான் பரலோகத்தில் சேரணுன்றதுக்காகத்தான் அவர் பலியானார்னா நான் பரலோகத்துக்கு போகணுமா? போகணும். அதே போல நான் ஐஸ்வர்யவானாய் ஆகும்படிக்கு தான் அவர் பலியானார் என்றால் நான் ஐஸ்வர்யவானாய் ஆகணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினாரோ அதே தேவன் அதே ஆசீர்வாதத்தினால என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். அவர் ரத்தம் என்னை ஐஸ்வர்யவனாய் ஆக்கினது. இன்னும் முடியல. நாளைக்கு தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எப்படி தரித்திரரானார் சிலுவையில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.